இன்னைக்கு லட்டு, சிப்ஸு, பாயாசம். டயட் தான் ரொம்ப மோசம். வெல்கம் டு டே 83. லஞ்சுக்கு நம்ம யூசுவலா எடுக்கிற மீனோட பீட்ரூட் கூட்டு, குதிப்பு வறுவல் அண்ட் சாள ஃப்ரை. குதிப்பு நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. சாள எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. லைட்டா சாப்பிட்டு வச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லட்டு சாப்பிட்டேன். இது அவாய்ட் பண்ண வேண்டியது தான். பட் அந்த கடையில லட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கூச்சமே இல்ல. ஈவினிங் ஒரு கப் டீயோட கொஞ்சம் சிப்ஸும் கொஞ்சம் முறுக்கும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா சாப்பிட்டது வயிறு ஃபுல் ஆகல, கிரேவிங்ஸ் தான் அதிகமாச்சு. அதனால இந்த லோ கேலரி பாப்டு சிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். வீட்ல இந்த ஏத்தம்பழத்தை வச்சு ஏத்தம்பழ பாயாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இதை சாப்பிடுறேன். சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டின்னருக்கு தோசையும் சிக்கன் குழம்பும் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு குழம்புல தேங்காய் பாலுக்கு பதிலா பாயாசம் பண்றதுக்கு தேங்காய் பால் எடுத்த மீதி சக்கையை தான் போட்டிருக்குது. அதனால கொஞ்சம் லோ கேலரி தானேன்னு குழம்பு கொஞ்சம் அதிகமாவே எடுத்துட்டேன். நைட்டு இன்னொரு லட்டு சாப்பிட்டேன். அது சாப்பிட்டுருக்க கூடாது, ஆனா அப்படியே விட்டா கெட்டு போயிருமேன்னு சாப்பிட்டேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்புறம் மீதி இருந்த பாயசத்தையும் குடிச்சிட்டேன். மிட் நைட் வரைக்கும் படம் பார்த்துட்டு இருந்தனால கொஞ்சம் பசிச்சுது. கார்னை ஏர் ஃப்ரையர்ல போட்டு பாப்கார்னா மாத்தலாம்னு நினைச்சேன். 2 3 பாப்கார்ன் ஆச்சு, மீதி எல்லாம் கருகி போச்சு. அதுல பாப்பானது மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பாப்டு சிப்ஸும் சாப்பிட்டேன். இன்னைக்கு லட்டு, பாயாசம், பாப்டு சிப்ஸ் மட்டும் இல்ல, மீல்ஸுமே கொஞ்சம் ஹை கேலரியா தான் எடுத்திருக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம்.